ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் அப்படிங்கிற ப்ரோஸ் இருக்குது. இந்த ப்ரோஸை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் நமக்கு டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய யூசஸ் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் கொடுத்துருக்காங்க. இதில் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஃபர்மேட்டிவ்ல சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு இருக்குது. இங்கே அஃபர்மேட்டிவ்ன்றது ஆர்டினரி சென்டென்ஸ், அதுதான் அஃபர்மேட்டிவ் சொல்கிறோம். சிங்குலர்னா ஒன்றே ஒன்று, ப்ளூரல்னா நிறைய. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐ வரும்போது இது பாஸ்ட் கண்டினியூஸ்ன்றதுனால பாஸ்ட் டென்ஸுடைய பி வெர்ப் வந்து வாஸ் இல்லைன்னா வேர். வாஸ்ன்றது சிங்குலர், வேர்ன்றது ப்ளூரல். ஸோ வாஸ், வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதுதான் நம்மளுடைய பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய ஃபார்ம். வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் சிங்கிங் எஸ்டர்டே பை திஸ் டைம். இங்கே எஸ்டர்டே அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் பர்சனில் யூ வரும்போது நிறைய பேரை குறிக்குது. யூ வந்து சிங்குலர்லையும் யூ தான், ப்ளூரல்லையும் யூ தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூ வேர் சிங்கிங் அப்படின்னு இருக்கு. தென் ஹீ, ஷீ, இட்டுன்னும் போது நமக்கு சிங்குலர். ஸோ சிங்குலருக்கு உண்டான வாஸ் வேரில் வாஸ் தான் சிங்குலரை குறிக்கும். அதனால ஹீ, ஷீ ஆர் இட் வாஸ் சிங்கிங் எஸ்டர்டே பை திஸ் டைம். ப்ளூரலில் வி வேர் சிங்கிங், வின்றது ப்ளூரல், சப்ஜெக்ட் வி வந்து நமக்கு ப்ளூரல், அதனால் வேர் சிங்கிங் எஸ்டர்டே பை திஸ் டைம். செகண்ட் பர்சனில் யூ வந்திருக்கு, யூவும் ப்ளூரல் தான், அதனால் யூ வேர் சிங்கிங். தேர்ட் பர்சனில் ஹீ, ஷீ, இட்டுக்கு பதிலாக நம்ம தே அப்படின்னு சொல்லுவோம் தேர்ட் பர்சனில் சொல்லும் போது. அப்போ தேன்றது ப்ளூரல். ப்ளூரலுடைய வேர்ப் ஃபார்ம் வந்து வேர். ஸோ தே வேர் சிங்கிங் வென் ஐ வாஸ் பிளேயிங். இதை நெகட்டிவில் வரும்போது அதே சென்டென்ஸில் நம்ம நாட் போட்டு எழுதும் போது எப்படி எழுதுகிறோன்னா ஐ வாசன்ட் சிங்கிங், யூ வேரண்ட் சிங்கிங், ஹீ, ஷீ, இட் வாசன்ட் சிங்கிங் அப்படின்னு வரும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய யூசஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு எக்ஸ்பிரஸ் அ ஸ்டேட் ஆர் அன் ஆக்ஷன் தட் இஸ் கண்டினியூங் அட் அ சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் தி பாஸ்ட். பாஸ்ட் வந்துருச்சு, ஆனால் பாஸ்ட்டில் கூட அது கொஞ்சம் காலத்துக்கு அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரியான சென்டென்ஸ் நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். இட் ஹேட் பிகன் பிஃபோர் தட் பாயிண்ட் அண்ட் வாஸ் ப்ராபப்ளி கண்டினியூங் ஆஃப்டர் இட். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம், ஆனால் அந்த குறிப்பிட்ட டைமில் அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. we use adverbials of time. இந்த மாதிரி past continuous tense நம்ம adverbial form வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். we were decorating the house for the birthday party in the morning. ஸோ மார்னிங்கே அது வந்து முடிஞ்சுது, பிகின் ஆகிடுச்சு, ஆனால் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. எப்போலேருந்து? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க பாஸ்ட்லேயே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான சென்டென்ஸை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு வரும். ஸோ வேர் டெக்கரேட்டிங், இங்கே வி சப்ஜெக்ட் வந்து நமக்கு ப்ளூரல், அதனால் வேர் போட்டிருக்கோம், வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். ஸோ வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் இது இருக்குது. தென் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் வாஸ் இன் ப்ரோக்ரஸ் இன் த பாஸ்ட். பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட் வென் அனதர் ஈவென்ட் டுக் பிளேஸ். இங்கே ப்ரோக்ரஸ்ன்னும் போது கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமில் பாஸ்ட்டில் ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது, இன்னொரு ஈவெண்ட்டும் அதே சமயத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஷி வாஸ் குக்கிங் வென் த கெஸ்ட் அரைவ்டு. ஸோ இப்போ கெஸ்ட் அரைவ்டுன்றது ஒரு விஷயம், குக்கிங்ன்றது ஒரு விஷயம். அப்போ பாஸ்ட்லேயே வந்து அந்த விஷயம் குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க. அப்போ ஷி வாஸ் குக்கிங் வென் த கெஸ்ட் அரைவ்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஆக்ஷன் வரும். ரெண்டு ஆக்ஷனுமே நமக்கு பாஸ்டில் தான் சொல்லும். அப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்தது பாஸ்ட்டில், அந்த சமயத்தில் இன்னொரு விஷயமும் நடந்துருது. தென் டு டிஸ்கிரைப் 2 or more actions continuing at the same time. 2-3 ஆக்ஷன் ஒரே சமயத்தில் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். while I was watching TV he was sleeping. நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு ஆக்ஷன் இந்த இடத்துல நமக்கு சொல்லுது. டு இண்டிகேட் அ ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் ஆக்ஷன் ஆர் பெர்சிஸ்டன்ட் ஹேபிட் இன் த பாஸ்ட். ஏதோ ஒரு பாஸ்ட்டில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்போம், இல்லை அது ஒரு ஹேபிட்டாகவே பழக்கமாகவே நம்ம அது ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் நம்மளுடைய பாஸ்ட்டில் அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிதேஷ் வாஸ் கான்ஸ்டன்ட்லி கம்ப்ளைனிங் அபவுட் சம்திங் ஆர் தி அதர். ஸோ நிதேஷ் வந்து யாரை பற்றியோ கான்ஸ்டண்ட்டாக, ஆனால் எப்பயுமே அடிக்கடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தரை பற்றி.